வணக்கம். குழந்தையின்மைக்கான காரணங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ திரும்பவும் சொல்றேன், 10% காரணமே இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அவர்களுடைய அந்த விந்து அணுக்கள் நல்லா இருக்கும், முட்டைக்கரு நல்லா இருக்கும், அடைப்பு எதுவும் இல்லை. 10% பேருக்கு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 30% விந்து அணுக்கள் குறைபாடு, அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்கும். இன்னொரு 30% ஓவிலேஷன் ப்ராப்ளம்ஸ், அதாவது முட்டை சரியா இருக்காது. இன்னொரு 30% டியூபல் ப்ராப்ளம்ஸ், அதாவது அவங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு இருக்கலாம். இப்படி காரணங்களை ஆராய்ந்த பிறகு டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது இப்போ எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அவங்களுக்கு இந்த ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில ஃபைன் டியூனிங், அவர்களுடைய ஹார்மோன் சரியா இருக்கா, தைராய்டு ஹார்மோன் நல்லா இருக்கா, ப்ரோலாக்டின்லாம் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சில ஃபைன் டியூனிங், அவங்களுடைய எப்போ அவர்களுடைய அந்த ஓவிலேஷன் சினை முட்டை எப்போ வெளியாகுது அப்படின்றத கணக்கிட்டு விட்டு அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தாம்பத்திய உறவில் இருக்க சொல்லுவோம். சரி, அது எப்படி அந்த ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப பேர் அதில் தான் தவறு பண்றாங்க. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க இந்த கூகுளில் பார்த்து, டாக்டர் கூகுளை பார்த்துட்டு தவறாக அவர்களாகவே ஒரு வகை ட்ரீட் பண்ண அவங்களாவே செஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட் நம்ம ஆரம்ப கட்டத்தில் அதை பயன்படுத்துவதை நாங்கள் ஊக்குவிக்கிறதே இல்லை. உண்மையிலே பார்க்க போனால், ஏன்னு கேட்டால் செக்ஸ் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு இயற்கையாக வரக்கூடியது. அதை இந்த ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட் நாள் பார்த்து, இந்த நாளில் என்னுடைய முட்டை வருது அப்படின்லாம் பார்த்து அந்த நேரத்தில் தான் நான் தாம்பத்திய உறவில் இருப்போம் அப்படின்றதுலாம் மிக்ஸ் செக்ஸ் மெக்கானிக்கல், அதாவது இயற்கையாக நடக்கிறத நம்ம ரொம்ப செயற்கையாக கொண்டுட்டு வரோம். இப்படி செய்யறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, என்சைட்டி, முக்கியமாக இந்த கணவன்மார்களுக்கு, ஐயோ இந்த நாளைக்கு நம்ம ஒன்றா இருக்கணுமா அப்படின்ற ஒரு உணர்வு கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த உணர்வே ஒரு என்சைட்டியாக, ஒரு டிப்ரெஷனாக, அந்த என்சைட்டி கொஞ்ச நாள் போனால் அது ஒரு டிப்ரெஷனாக மாறக்கூடிய ஒரு அபாய கட்டத்தை சில பேர் நெருங்கிட்டாங்க. இது சரியான ஒரு வகை இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எதையுமே பார்க்காம 6 மாதத்துக்கு நீங்கள் இயற்கையாகவே மாதத்தில் நடுவில், அதாவது 12வது நாளுக்கு மேலே, இப்போ உங்களுடைய மாதவிடாய் இன்றைக்கு வந்தது என்றால் இன்றைக்கு டே 1, இன்றைக்கு முதல் நாள், இன்றையிலேருந்து கணக்கு பண்ணுங்க. ஒரு 8வது நாள் 10வது நாளைக்கு மேலே 18வது நாளைக்கு உள்ள ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக என்னென்றால், உங்களுடைய சினை முட்டை வரும் பொழுது ஒரு 48 மணி நேரத்துக்கு அந்த விந்து அணுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. காத்து கொண்டு இருத்தல் என்பது அங்கேயும் ஒரு சுகம்தான். 48 மணி நேரம் அந்த விந்து அணு வரும் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்ற கணக்கு சரியா இருக்கும். சரி, ஒரு 6 மாசம் அப்படி செய்யறீங்க, முடியலையா, பரவாயில்ல. அதற்கு அடுத்த 6 மாசம் வேணும்னா நீங்க ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட்டை யூஸ் பண்ணலாம். சரி, இது என்ன இந்த ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட் அப்படின்னா, இந்த ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட் மூலமாக LH என்ற ஹார்மோன், இந்த உங்க உடம்புல லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோன் 24 மணி நேரத்தில் கருமுட்டை வெளியாகின்றது. இந்த ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட் எதை கணக்கு பண்ணுது அப்படின்னா, இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன். இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது இந்த LH கிட்ல 2 கோடு வருது. இது குறைய குறைய அந்த LH கிட்ல அந்த கோடு, இன்னொரு கோடு டெஸ்ட் லைன் மங்கலாக இருக்கின்றது. ஆகவே சரியாக எப்பொழுது உங்களுடைய லியூட்டினைசிங் ஹார்மோன் அளவு அதிகமாக இருக்கின்றதோ அதிலிருந்து 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு கருமுட்டை வெளியாகின்றது. ஆகவே லியூட்டினைசிங் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த LH கருமுட்டை வெளியாவதை கணக்கிடக்கூடிய அந்த கருவி, அந்த கருவியில 2 கோடுகள் வந்தால் அந்த அன்னைக்கு நீங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. அதற்கு அடுத்த நாள் 24 மணி நேரம் கழித்து உங்களுடைய சினை முட்டை வெளியாகும் பொழுது நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். இதுதான் இந்த LH கிட், அதாவது ஓவிலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட். இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. சரி, இதுவும் சரியா வரல, எனக்கு ஒரு பக்கம் டியூப் பிளாக்காக இருக்குது, எந்த பக்கம் முட்டை வருதுன்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு இந்த
சினை முட்டையை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு, அதாவது அதை வந்து மெச்சுரைசேஷன், அதை வந்து பெரிதாக ஆக்குவதற்கு. சினை முட்டை வந்து 18லேருந்து 23 சைஸ் வரும் பொழுது தான் அந்த முட்டை வந்து வெளியாகும். ஆகவே இந்த சினை முட்டையை பெரிதாக்குவதற்கு சில மாத்திரைகள் இருக்கின்றன. சாதாரணமாக அந்த குளோமிட்னு சொல்லுவாங்க, லெட்ரோசால்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மாத்திரைகள் 6 தடவைக்கு மேலே நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால் வந்து இந்த மாத்திரைகள் எல்லாம், சினை முட்டைகளை ஊக்குவிப்பதற்கான மாத்திரைகள் எல்லாம் 6 சைக்கிள், 6 தடவைக்கு மேல் நீங்கள் உபயோகப்படுத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா, சீக்கிரமே உங்களுக்கு மாதவிடாய் நின்று போய்விடும். மெனப்பாஸ் வந்து யூ வில் ஹேவ் அ ப்ரீமெச்சூர் மெனப்பாஸ். அதனால வந்து மருத்துவரின் கண்காணிப்பின் மூலமாகத்தான் இந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும். அப்படி அந்த சினை முட்டை ஊக்குவிப்பு மாத்திரைகளை 2வது நாள் உங்களுடைய மாதவிடாய் காலத்திலிருந்து 6வது நாள் வரைக்கும் எடுத்துவிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10வது நாளுக்கு மேலே நீங்கள் ஓவுலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட்ட பயன்படுத்தலாம். அதாவது IUI என்பது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினைசேஷன். ஆணினுடைய விந்து அணுக்களை கர்ப்பப்பைக்குள்ள நேராக கொண்டு போய் செலுத்துறது. சாதாரணமாக வந்து கணவன் மனைவி வந்து ஒன்றாக இருக்கும் பொழுது, தாம்பத்திய உறவில் ஈடுபடும் பொழுது, ஆணினுடைய விந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஆணினுடைய விந்து அந்த விஜைனா என்று சொல்லக்கூடிய அந்த யோனிக்குள் இருக்குது. அங்கிருந்து 8 சென்டிமீட்டர் அந்த ஆணினுடைய விந்து பயணம் செய்து மேலே இன்னொரு 6லேருந்து 8 சென்டிமீட்டர் பயணம் செய்து அந்த கருமுட்டையை சந்திக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 14 சென்டிமீட்டர். நல்லா இமேஜின் பண்ணி பார்ப்போம். சின்ன ஒரு விந்தணு 14 சென்டிமீட்டர் பயணம் செய்து கருமுட்டையை சந்திக்க வேண்டும். இந்த IUI மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய கருமுட்டை எப்பொழுது வெளியாகின்றது என்பதை கணக்கிட்டு, அந்த சரியான நேரத்தில் கருமுட்டை வெளியாகக்கூடிய நேரத்தில் தேவை என்றால் அது வெளியாகுவதற்கு சில ஊக்குவிப்பு ஊசி மூலமாக கொடுப்போம். அந்த ஹார்மோன்களை கொடுத்த பிறகு அது வெளியாகக்கூடிய அந்த சரியான நேரத்தில் ஆணினுடைய விந்தை சரியான அளவு எடுத்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய, அதாவது வேகமாக இருக்கக்கூடிய விந்துக்களை, சிறப்பாக இருக்கக்கூடிய விந்துகளை தனியாக எடுத்து அதை வந்து கர்ப்பப்பைக்குள் செலுத்துவோம். இதுதான் வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினைசேஷன். இந்த சிகிச்சை மூலமா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஆணினுடைய விந்தையும் பெண்ணினுடைய சினை முட்டையும் பக்கத்துல கொண்டுட்டு வரோம். தூரத்துல இருந்து, அதாவது அவர்கள் வந்து அந்த சினை முட்டையும் விந்தும் சேரக்கூடிய சூழ்நிலையை சிறப்பாக உண்டாக்கி கொடுக்கின்றோம். இதுதான் வந்து IUI ட்ரீட்மெண்ட்ல நம்ம செய்யறது. நீங்க வந்து நார்மலா வந்து ட்ரை பண்றீங்க 3 மாதம், இன்னும் ஒரு 6 மாதம் நீங்க ஓவுலேஷன் கிட் பயன்படுத்துறீங்க, முடியல, ஒரு 6 தடவை IUI செய்யலாம். IUIயும் சரியா வரலையா, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் சரியா வரலையா, இல்லை உங்களுடைய 2 கருமுட்டைகளும் அவங்களுடைய 2 ஃபெலோப்பியன் டியூப் ரெண்டும் அடைபட்டு இருக்கின்றதா, பயலாட்ரல் பிளாக்கேஜ் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப், இல்லை ஆணினுடைய விந்தணுக்கள் 20 மில்லியனுக்கு குறைவாக இருக்கின்றதா, இல்லை உங்களுடைய கருமுட்டை மிக குறைவாக இருக்கின்றதா, இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்பது இன்விட்ரோ ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய IVF சிகிச்சை தான். IVF சிகிச்சையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே மாதிரி தான் அந்த பெண்ணுக்கு ஊசி மூலமாக ஹார்மோன்களை கொடுத்து ஒரு 10 நாளைக்கு வந்து ஊசி மூலமாக அந்த சினை முட்டையை வளர்வதற்கு ஊக்குவிக்கக்கூடிய அந்த ஹார்மோன் மருந்துகள் FSH என்று சொல்லுவோம், அந்த 10 நாளைக்கு கொடுப்போம். கொடுத்து விட்டு அந்த சினை முட்டை 18லிருந்து 23 மில்லிமீட்டர் வரும் பொழுது அந்த முட்டைகளை நம்முடைய வெஜைனல் ஸ்கேன் மூலமாக பார்த்து, அந்த ஸ்கேன் மூலமாக பார்த்து அது உள்ள வந்து ஒரு ஊசி போகும். அந்த ஊசி வந்து அந்த முட்டைகளை எல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துடும். அந்த முட்டைகளை எடுத்ததுக்கு அப்புறம் கர்ப்பப்பைக்கு வெளியில வந்து அந்த முட்டைகளையும் ஆணினுடைய விந்தியையும் ஒன்றாக சேர்ப்பார்கள். அந்த முறைக்கு பெயர் ICSI, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் என்று சொல்வார்கள். இந்த இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த சினை முட்டைக்குள் ஆணினுடைய விந்தை செலுத்துவார்கள். இரண்டையும் வந்து செயற்கை முறையில் ஒன்று சேர வைப்பார்கள். இதுல வந்து செயற்கை முறைன்னு ஒன்றும் இல்லைங்க, இயற்கையை நம்ம வந்து ஊக்குவிக்கின்றோம். இயற்கையா சேர்றத நம்ம வந்து அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்றோம்னு சொல்லலாம். ஆகவே வந்து இந்த மாதிரி ஆணினுடைய விந்தும் பெண்ணினுடைய சினை முட்டையும் சேர்ந்த பிறகு வெளியில வந்து ஒரு 3 நாட்கள் ஒரு இன்குபேட்டர்னு சொல்லுவோம், ஒரு நம்மளுடைய குளிர்சாதன பெட்டி மாதிரி சின்னதா இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள வந்து ஒரு 3 நாட்களோ, இன்றைக்கெல்லாம் 5 நாட்கள்ன்றாங்க.
ஏன்னா 3 நாட்கள்னா அதுக்கு பேர் வந்து எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நாட்கள்னா அதுக்கு பேர் வந்து பிளாஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாட்களோ இந்த 5 நாட்களோ அந்த முட்டையையும் விந்தணுக்களையும் சேர்த்த பின்பு அது வந்து கருவாக உற்பத்தி ஆகும் வரை அதுதான் எம்ப்ரியோ. அந்த கரு வந்து உற்பத்தி ஆன பிறகு அந்த கருவுக்கு வந்து 8 செல் இருக்கும் பொழுது அந்த கருவை மீண்டும் கர்ப்பப்பைக்குள் நம்ம வந்து செலுத்துவோம், ஐயுஐ மாதிரி. இதற்கு பெயர் வந்து embryo transfer. We transfer the embryos inside the endometrial cavity. ஆகவே வந்து இது முழு இதுக்கு பேர் வந்து ஐவிஎஃப் சிகிச்சை. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அதாவது இந்த ஐவிஎஃப் சிகிச்சை செய்து கிட்டத்தட்ட 27 வருடங்கள் ஆகின்றன. இன்றைக்கு வந்து ஐவிஎஃப் சிகிச்சை மிக மிக எளிதாக மாறிவிட்டது. ஒரு காலத்துல ஐவிஎஃப் சிகிச்சை செஞ்சா 10 நாளைக்கு வந்து பெட்ல இருக்கணும், படுத்தே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு ஐவிஎஃப் செஞ்ச சிகிச்சை காலையில செஞ்சுட்டு சாயங்காலம் வந்து வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க. ஏனென்றால் இயற்கைக்கு உதவி செய்வதுதான் இந்த மருத்துவ முறை. நம்ம வந்து செயற்கை முறை கருத்தரிப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட செயற்கையா எதுவும் செய்யல. இயற்கையா வரக்கூடிய முட்டை தான், இயற்கையா வரக்கூடிய விந்து அணு தான். ஆனால் அந்த விந்து அணுவையும் முட்டையையும் ஒன்றாக அவங்க வந்து ரெண்டும் சேர்வதற்கு நாம் உதவி செய்கின்றோம். இயற்கைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஆகவே இந்த சிகிச்சை செய்யறதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு பெட் ரெஸ்ட் பண்ணணுமோ இல்லை நிறைய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு லீவில் தான் இதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பயணம் செய்யணுமா என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்களுடைய மன அழுத்தத்தை ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கணும். என்னென்ன வேலை உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதோ, முக்கியமாக வந்து இரவு தூக்கம். ஒரு மனிதனுக்கு குறைந்தது 8 மணி நேரம் தூக்கம் வேணும். ஏன்னு கேட்டால் இந்த சிகிச்சைக்கான இந்த ஹார்மோன்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்முடைய மூளையில் இருந்து. மூளை வந்து மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் பொழுது இந்த ஹார்மோன்கள் வந்து சரியாக வேலை செய்யும். அதனால மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும், சரியான இயற்கை உணவு சாப்பிட வேண்டும். முக்கியமாக இயற்கை முறையில் வந்து கருத்தரித்த பின்பு நம்ம உடம்பை வந்து அதை ஏற்றுக்கொள்ளும். செயற்கை முறையால் நம்ம வந்து அந்த கருவை வந்து உள்ள செலுத்திய பிறகு நம்முடைய உடல் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. மனோ தத்துவ முறைப்படி தினமும் வந்து நினைச்சு பாருங்க, கண்ணை மூடிக்கொண்டு நான் கருத்தரித்திருக்கின்றேன், எனக்குள் ஒரு கரு உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை தினமும் உங்களுக்கு நீங்களே உணர்த்தி கொள்ளும். இதுதான் வந்து முக்கியமான ஒன்று. அதாவது இந்த செயற்கை முறை, இந்த ஐவிஎஃப் சிகிச்சையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுடைய உடம்பு அந்த கருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உடம்பு என்று சொல்லும் பொழுது முதல்ல வந்து மூளையில வந்து பதியணும். மூளை வந்து ஹார்மோன் மூலமாக சமிகை கொடுக்குது. எதுக்கு? உங்களுடைய கர்ப்பப்பைக்கு. அப்பொழுதுதான் உங்களுடைய கர்ப்பப்பையில் அந்த குழந்தை வந்து சேரும். அதனால வந்து ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்றால் இவ்வளவு விஷயம் இருக்கு. நிறைய இன்றைய காலத்தில் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. இயற்கையான வாழ்க்கை, நல்ல சரியான நேரத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். வயதுள்ள போதே குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வயது கடந்து விட்டால் அதற்கான சிகிச்சை முறைகளை சரியாத வயது காலத்தில், ஏனென்றால் 43 வயது வரும்பொழுது இந்த ஐவிஎஃப் சிகிச்சை கூட அந்த பெண்ணுக்கு 5% தான் வெற்றி அளிக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நிறைய இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தையின்மைக்கு நிறைய மருத்துவ முறைகள் வளர்ந்து விட்டன. ஆகவே உங்களுடைய கனவும் ஒரு நாள் நனவாகும் என்று கூறி இத்துடன் இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.